ஏட்டி லூசாட்டி நீ கையில தானே போன் வச்சிருக்க. எங்க அம்மா போன் அடிச்சா நீ எடுக்கவே இல்லையா? என்ன சொல்லுத? இரு நான் பார்க்கேன். பாரு, நல்லா பாரு. ஐயோ ஆமாப்ப, 2 தடவை ஃபோன் அடிச்சிருக்காங்க. போ நேர்ல போய் முதல்ல என்ன ஏன்னு கேட்டு வா. நேர்ல போயா? வெளி வெயில அடிச்சு கொளுத்துது பே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. போ என்ன ஏன்னு கேட்டு வா. போ போறேன். 2 hours later. என்னடி எதுக்கு போன் அடிச்சாங்கன்னு கேட்டியா? வாயை மூடிட்டு இருங்க, ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏட்டி இரு, நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க? அப்படி பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு. உங்க அம்மா அங்க வீட்டை ஒதுங்க வச்சிருந்திருக்காங்க, அதுக்கு வேலை பார்க்க என்னை கூப்பிட்டுருக்கு. இது வேறையா? ஆமா, இது நட்டி கையில பையி. வேலை பார்த்ததுக்கு உங்க அம்மா கொடுத்த சன்மானம். அப்படி என்னத்த கொடுத்துருக்காங்க? இது பழைய பட்டு சாரி மாதிரி இருக்கு. ஆமா, அதுவும் கிழிஞ்ச பட்டுச்சல. இதை வச்சு நான் என்ன செய்யவோ? இதை வச்சு நீ என்ன செய்வோவா? இதை கொண்டு போய் கொடுத்தா 1000 கணக்கில் காசு தருவாங்க. 1000 கணக்குல என்னப்பா சொல்லுத? சொன்னாலாம் புரியாது. நான் சொல்ற இடத்துக்கு இதை கொண்டு போ. அப்படி ஜில்லுவை நான் எங்க போக சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்ல உள்ள ஸ்ரீ காஞ்சிபுரம் பட்டு சென்டருக்கு தான் போக சொன்னேன். அது காரணம், இங்க இவங்க உங்களோட பட்டு சாரி எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நல்ல விலைக்கு வாங்கிக்கிடுதாங்க. அது எப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளை கலர்ல வர்றதெல்லாம் வெள்ளி சரிகனும், சிவப்பு கலர்ல வர்றதெல்லாம் செம்பு சரிகனும், எதுவுமே வரலன்னா அது பிளாஸ்டிக் சரிகன்னு சொன்னாங்க. ஜில்லு கொண்டு வந்த சாரியில 2 வெள்ளி சரிகையும், 1 செம்பு சரிகையும், 1 பிளாஸ்டிக் சரிகையும் இருந்திருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட மொத்தமா 18,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். கொடுத்த காசை ஜில்லு எண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அக்கா ஒரு வெள்ளி கொலுசையுமே எடுத்து கொடுத்திருக்காங்க. இல்ல இது என்னோடது இல்லைன்னு ஜில்லு சொன்னதுக்கு, இல்ல இது உங்களுக்கு தான், ஒரிஜினல் வெள்ளி சரிகை சாரி கொண்டு வர்றவங்களுக்கு நாங்க இதை ஃப்ரீயாவே தரேன்னு சொல்லியிருக்காங்க. விஷயத்த தெரிஞ்ச உடனே ஜில்லு அதையும் சந்தோஷமா வாங்கிட்டாங்க. இவங்கிட்ட பழைய பட்டு சாரி மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருட்களுமே இன்னைக்கு ரேட்டுக்கு நல்ல விலைக்கு வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் என்னங்க, உங்ககிட்டயே இதே மாதிரி பழைய பட்டு சாரி எல்லாம் சும்மா இருந்ததுன்னா அதை இங்க கொடுத்து நீங்க காசா மாத்திக்கோங்க. முக்கியமான விஷயம், இவங்களுக்கு திருநெல்வேலி மட்டும் இல்லாம மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, நாகர்கோவில், சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர்னு எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் இருக்கு. சோ அதனால மோர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா செக் பண்ணிக்கோங்க.